Hi everyone, I am Vinod. இன்னைக்கு நம்ம லிங்க் லிஸ்ட் பத்தி பார்க்க போறோம். இந்த லிங்க் லிஸ்ட் பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு மூணு சின்ன கான்செப்ட்ஸ் பார்த்துடலாம் இல்ல ரிஃப்ரெஷ் பண்ணிடலாம்னு நினைச்சேன். அந்த பேசிக் கான்செப்ட்ஸ்க்கு நமக்கு தேவையான ஆபரேட்டர்ஸ் என்னன்னா அட்ரஸ் ஆஃப் ஆபரேட்டர் அண்ட் டீரெஃபரன்ஸ் ஆபரேட்டர். இந்த ரெண்டு ஆபரேட்டர்ஸையும் நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ யூசுவலா நம்ம ஒரு இன்ட் வேரியபிள் ஒரு 80 அப்படின்னு டிஃபைன் பண்றோம் அப்படின்னா இது சிஸ்டமோட மெமரியில ஏதாவது ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகும். 80ங்கிற வேல்யூ சிஸ்டமோட மெமரியில இந்த சிஸ்டமோட மெமரி வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. சும்மா நான் இப்போதைக்கு அசியூம் பண்ணிக்கிறேன் இப்பதான் பெருசா இருக்குன்னு. அந்த சிஸ்டமோட மெமரியில ஏதோ ஒரு லொகேஷன்ல போய் இந்த 80 ஸ்டோர் ஆயிடும். ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் அந்த லொகேஷனுக்கு ஒரு அட்ரஸ் இருக்கும்ல. ஸோ அந்த அட்ரஸை நான் வந்து x7998 ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ ஒரு ரேண்டமா எழுதுறேன் 7 அப்படிங்கிற லொகேஷன்ல ஸ்டோர் ஆயிருக்குன்னா இந்த 80ங்கிற வேரியபிள் இந்த அட்ரஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ நம்ம இந்த அட்ரஸ் ஆஃப் ஆபரேட்டர் வச்சு என்ன பண்ண முடியும்னா இந்த வேரியபிளோட அட்ரஸை நம்ம எடுக்க முடியும். எப்படி நான் காட்டுறேன். இப்போ நான் இன்னொரு int star address அப்படின்னு ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்றேன். சோ இந்த ஸ்டார்ங்கிறது டீரெஃபரன்ஸ் பாயிண்டர். இந்த பத்தி நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த அட்ரஸ் எப்படி எடுக்கிறதுன்னு சொன்னோம்னா address of variable ல உள்ள வேல்யூ 80. சோ அது மெமரியில இந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கு. அது ஒரு அட்ரஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ நான் இந்த அட்ரஸ் ஆஃப் வேரியபிள் யூஸ் பண்ணும்போது இந்த 80ங்கிற வேரியபிள் எந்த அட்ரஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கோ அதோட வேல்யூவை நான் ரிட்ரீவ் பண்றேன். யூசுவலா ஆம்பர்சன்ட் அதாவது அட்ரஸ் ஆஃப் எனி வேரியபிள் அதை நம்ம ஒரு டீரெஃபரன்ஸ் பாயிண்டர் உள்ள வேரியபிள் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதுதான் இந்த இடத்துல பண்றேன். இந்த அட்ரஸ் ஆஃப் வேரியபிளோட அட்ரஸை எடுத்து நான் ADDR அப்படிங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்றேன். சோ இப்போ மெமரி எப்படி இருக்கும்னா இந்த x799887 அப்படிங்கிற வேல்யூ ADDRங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிடும். இப்போ நீங்க print of ADDR அப்படின்னு கொடுத்தீங்கன்னா printf something என்ன லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜ்ல நான் யூசுவலா C++ யூஸ் பண்ணுவேன். சோ cout ADDR கொடுத்தேன்னா எனக்கு இந்த x879987ங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். இப்போ நான் திருப்பி ஒரே ஒரு தடவை ஐட்ரேட் பண்றேன். ஒரு வேரியபிளோட அட்ரஸ் எடுக்கணும்னா ஆம்பர்சன்ட் அப்படிங்கிற ஆபரேட்டர் யூஸ் பண்ணி அந்த வேரியபிள் கொடுத்தா அந்த வேரியபிள் ஸ்டோர் ஆயிருக்கிற அட்ரஸ் நமக்கு கிடைச்சிரும். நம்ம ரிட்ரீவ் பண்ண அட்ரஸை ஒரு ஸ்டார் டீரெஃபரன்ஸ் பாயிண்டரை வச்சு டிக்ளேர் பண்ண வேரியபிள் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அப்படி ஸ்டோர் பண்ணும்போது அந்த டீரெஃபரன்ஸ் பாயிண்டர் போட்டிருக்கிற வேரியபிள்ல நம்ம அட்ரஸ் போய் ஸ்டோர் ஆயிடும். இப்போ 80ங்கிறது வேரியபிள் அப்படிங்கிற ஒரு VARங்கிற வேரியபிள்ல உள்ள வேல்யூ. அந்த 80 ஸ்டோர் ஆயிருக்கிற அட்ரஸ் இது. இப்போ நான் அந்த வேரியபிளோட அட்ரஸ் எடுத்து ஸ்டார் ADDR அப்படிங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்றேன். அப்போ அந்த ஸ்டார் ADDRல 80யோட அட்ரஸ் ஸ்டோர் ஆயிடும். இப்போ print of star ADDR னு கொடுத்தேன்னா cout of ADDR னு கொடுத்தா அந்த அட்ரஸ் ஸ்டோர் ஆகும், அட்ரஸ் பிரிண்ட் ஆகும். ஸ்டார் ADDR னு கொடுத்தா அந்த அட்ரஸ்ல உள்ள வேல்யூ பிரிண்ட் ஆகும். சோ ADDRல என்ன வேல்யூ இருக்குன்னா x9987 இருக்கு. ஸ்டார் ஆஃப் ADDR னு கொடுத்தா இந்த அட்ரஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். சோ இந்த அட்ரஸ் இதுதான். இந்த அட்ரஸ்ல 80ங்கிற வேல்யூ இருக்கு. சோ 80 பிரிண்ட் ஆகும். போன செக்மெண்ட்ல நம்ம இந்த ரெண்டு ஆபரேட்டர்ஸையும் பார்த்தோம், அட்ரஸ் ஆஃப் ஆபரேட்டர் அண்ட் டீரெஃபரன்சிங் பாயிண்டர்ஸ். அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி லிங்க் லிஸ்டோட டேட்டா ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ண போறோம் அப்படிங்கறத இந்த செக்மெண்ட்ல பார்க்க போறோம். நான் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று டிஃபைன் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ரக்சருக்கு நேம் நோடுன்னு கொடுத்துருக்கேன். அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள ஒரு இன்டீஜர் வேல்யூவும் நோடையே ரெஃபர் பண்ற ஒரு பாயிண்டரும் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம போன செக்மெண்ட்ல ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்னா int star ADDR. அதாவது இந்த ADDR அப்படிங்கிற வேரியபிள் ஒரு இன்டீஜர் வேரியபிளோட அட்ரஸ் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அப்போ இங்க இருக்கிற நெக்ஸ்ட்ங்கிற வேரியபிள்
ஒரு நோட் டேட்டா டைப்போட அட்ரஸ் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த இடத்துல உள்ள கான்செப்ட். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா லிங்க் லிஸ்ட் இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் திருப்பி வந்து ஹைட்ரேட் பண்ணுறேன். ஸ்ட்ரக்ட் நோடுன்னு நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அந்த நோடுக்குள்ள ஒரு இன்டீஜர் டேட்டாவும் நோட் டேட்டா டைப்பையே பாயிண்ட் பண்ணுற ஒரு நெக்ஸ்ட்டுங்கிற வேரியபிள் டிஃபைன் பண்ணியிருக்கேன். போன செக்மெண்ட்ல நம்ம இன்டீஜர் டேட்டா டைப்புக்கு ஒரு பாயிண்டர் பார்த்தோம். இந்த டீரெஃபரன்சிங் பாயிண்டர் இருக்கிற எல்லா வேரியபிளையும் நம்ம பாயிண்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ போன செக்மெண்ட்ல நம்ம இன்டீஜர் டேட்டா டைப் அட்ரஸை ஸ்டோர் பண்ணியிருக்கிற ஒரு பாயிண்டரை பார்த்தோம். இங்கே நம்ம நோடு டேட்டா டைப் அட்ரஸை, அதாவது நோடுங்கிற டேட்டா டைப் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிற டேட்டா டைப், இந்த நோடு டேட்டா டைப் அட்ரஸை ஸ்டோர் பண்ணுற ஒரு வேரியபிளை பார்க்குறோம். ஸோ இதோட டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும்னா, இதுதான் ஒரு நோடுன்னு வச்சுக்கோங்க. நோடில் ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா இருக்கும். இதோட வேல்யூ வந்து நம்ம என்ன வேணாலும் கொடுக்கலாம். லெட்ஸ் சே ஒரு இன்டீஜர் வேல்யூ 10 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு அட்ரஸ் இருக்கும். இந்த அட்ரஸ் ஒரு பாயிண்டர் வேரியபிள். இந்த பாயிண்டர் வேரியபிள் இன்னொரு நோடோட அட்ரஸை பாயிண்ட் பண்ணுது. அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல இன்னொரு நோடு இருக்கு. இப்போ இந்த அட்ரஸ் இந்த பாயிண்டரை ரெஃபர் பண்ணும். இதை இன்னும் நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம ஒரு சிஸ்டம் மெமரி மாதிரி ஒரு மேப் ஒன்று வரைஞ்சிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நோட் 1ன்னு வைக்கிறேன். செகண்ட் நோட் 2 நான் நேம் பண்றேன். இப்போ சிஸ்டம் மெமரியில இந்த நோட் 1 இங்கே ஸ்டோர் ஆயிருக்குன்னா நோட் 2 எங்கே ஸ்டோர் ஆயிருக்குங்கிற இன்ஃபர்மேஷனை இந்த வேரியபிள், அதாவது நெக்ஸ்ட்ங்கிற வேரியபிள் ஸ்டோர் பண்ணிடும். ஸோ நோட் 1ஓட நெக்ஸ்ட்ல மெமரியில நோட் 2 எங்கே ஸ்டோர் ஆயிருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆயிருக்கும். திருப்பி நான் ஒரு ஐட்ரேட் பண்றேன். நான் ஒரு லிங்க் லிஸ்ட் மாதிரி ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிருக்கேன். இதுதான் லிங்க் லிஸ்டோட யூஷுவலாக நம்ம வரைய டேட்டா ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் ஒரு இன்டீஜர் வேல்யூ, நெக்ஸ்ட் ஒரு அட்ரஸ். இப்போ இந்த இன்டீஜர் வேல்யூல நம்ம என்ன வேல்யூ வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலாம். நான் இதை நோட் 1 நேம் பண்றேன். நெக்ஸ்ட் லிங்க் லிஸ்டோட நோட் 2 நேம் பண்றேன். நம்ம யூஷுவலாக நோடுங்கிற டேர்ம் தான் யூஸ் பண்ணுவோம் அதை நேம் பண்றதுக்கு. நோட் 1 மெமரியில இந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்குன்னா நோட் 2 எங்கே ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படிங்கிற அட்ரஸை நோட் 1ஓட நெக்ஸ்ட் வேரியபிள் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நோட் 1ஓட நெக்ஸ்ட் வேரியபிள்ல லெட்ஸ் சே நோட் 2 x7998 அப்படிங்கிற அட்ரஸ்ல ஸ்டோர் ஆயிருக்குன்னா x777998 அப்படிங்கிற வேல்யூ இருக்கும். ஸோ நோட் 1 நம்ம ரீச் ஆகிட்டு நோட் 2ல என்ன வேல்யூ இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்கொயர் பண்ணோம்னா நோட் 1லேருந்து நோடு 1ஓட நெக்ஸ்ட்ல நோடு 2ஓட அட்ரஸ் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இதுதான் இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதுக்கான இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரோட லாஜிக். இப்போ இந்த நோட் 2க்கு அடுத்து நோட் 3 அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குன்னா இந்த நோட் இதை நான் டேட்டா 3ன்னு வச்சுக்கிறேன். இதில் என்ன இன்டீஜர் வேரியபிள் வேணாலும் இருக்கலாம். நோட் 2ஓட நெக்ஸ்ட் பாயிண்டர்ல நோட் 3 எங்கே ஸ்டோர் ஆயிருக்குங்கிற அட்ரஸ் ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ நோட் 3 நம்ம மெமரியில x898 அப்படிங்கிற லொகேஷன்ல ஸ்டோர் ஆயிருக்குன்னா நோட் 2ஓட அட்ரஸ்ல x898 அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ நோட் 3க்கு அடுத்து எந்த நோடும் இல்லை. ஸோ அந்த சிச்சுவேஷன்ல இந்த அட்ரஸ்ல நல் பாயிண்டர் ஸ்டோர் ஆயிருக்கும். யூஷுவலா நம்ம நல்லுங்கிற வேல்யூவை எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்னா அந்த பாயிண்டர்ல எந்த வேல்யூவும் இன்னும் ஸ்டோர் பண்ணப்படலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நல் பாயிண்டரை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் நோட் 3ஓட நெக்ஸ்ட்ல நல் இருக்கும். ஏன்னா நோட் 3க்கு அப்புறம் எந்த நோடும் இல்லை. அதனால நோட் 3.next நோட் 3ஓட நெக்ஸ்ட்ல நல் பாயிண்டர் ஸ்டோர் ஆயிருக்கும், நல் பாயிண்டர் இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம லிங்க் லிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத லாஜிக். இதை நம்ம கோடிங்காக வர செக்மெண்ட் வர வீடியோஸில் தான் பார்ப்போம். பட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த லிங்க் லிஸ்ட்டை நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம், அரேக்கும் லிங்க் லிஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், நம்ம இந்த மாதிரி
ஒரு ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணி அந்த வேரியபிள்ல அந்த நம்பரை ஸ்டோர் பண்ணி அந்த வேரியபிளோட நெக்ஸ்ட் பாயிண்டர்ல இன்னொரு வேரியபிள் அட்டாச் பண்ணி இப்படி லிங்க் லிஸ்ட் மாதிரி ஒரு லிங்க் லிஸ்டா அதை டிஃபைன் பண்றதுக்கு பதிலா நாம ஏன் ஒரு அரேவா டிஃபைன் பண்ணக்கூடாது? ரொம்ப ஈஸி தானே. நம்ம எதுக்கு இவ்வளோ இதுக்காக லாஜிக் எழுதணும், இதுக்காக கோட் எழுதணும், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஸோ அடுத்த செக்மெண்ட்ல நம்ம அரேக்கும் லிங்க் லிஸ்ட்டுக்குமான டிஃபரன்சஸ் பார்க்கலாம். இன்னும் ஒன்னே நான் திருப்பி ஒரு தடவை ஐட்ரேட் பண்றேன். லிங்க் லிஸ்ட்டை நம்ம செல்ஃப் ரெஃபரன்சிங் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம். ஏன்னா ஒரு நோடு இருக்கும், ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள ஏதாவது ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுவோம். அடுத்த ஸ்ட்ரக்சரோட அட்ரஸை இந்த ஸ்ட்ரக்சரே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுக்குள்ள ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணி வைப்போம். அடுத்த ஸ்ட்ரக்சரோட அட்ரஸை இந்த ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சர் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அதனால தான் இது செல்ஃப் ரெஃபரன்சிங், தனத்தானே ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிறது. ஸோ அதனால செல்ஃப் சனோட டேட்டா டைப்பே ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிறது. அதனால செல்ஃப் ரெஃபரன்சிங் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம். கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட்ஸ்லாம் பார்க்கலாம். பை பை. தேங்க்யூ.